சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ப்ரெஸ் மீட் பண்ணி, ஆக்சுவலி 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஷூட்டிங் ரொம்ப என்ன படம் பண்ணுறது, என்ன எது எங்கேயுமே புதும், அப்புறம் என்ன மாதிரி படம் பண்ணுறதுன்னு சரியாக தெரியாமல் இந்த ஆஃப்டர் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் சின்ன மிஸ்டேக் பண்ணாது, இந்த வாட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய படம் தேடுறதுக்கே 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ராஜாராணி, அப்புறம் சரஸ்வதி சபதம், வடகரை, இந்த படம்லாம் வந்து தேடுறதுக்கே ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ படமே இல்லாமல் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது வேஸ்ட்டுன்றதுனால அந்த 1 இயர் மீட் பண்ண முடியல. படம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஷூட்டிங் மட்டுமே போயிட்டு இருந்தது, ரிலீஸே ஆகலை. ஸோ ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணலான்னு நினச்சேன். கரெக்டாக 2 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் அந்த டிலே மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். படத்துக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும், பட் வைக்க முடியல இந்த வாட்டி. ஷூட்டிங்லாம் ரொம்ப போயிட்டு இருந்தாலும் வைக்க முடியல. பட் அப்படி இருந்தும் வந்து எல்லா ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது, எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அது கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்க அந்த நம்பிக்கை திரும்ப என்னோட அடுத்த படத்தில் தான் காப்பாற்றும். இல்லை இது வந்து ஆரியாவோட பெட்டராக பண்ணனா, இல்லை என்னோட ஆரியா பெட்டராக பண்ணுறத விட நான் என்ன மாதிரி பண்ணேன், அவர் அவரை மாதிரி பண்ணார். ஸோ என்ன மாதிரி அவர் ட்ரை பண்ணாலும் இல்லை அவரை மாதிரி நான் ட்ரை பண்ணாலும் ரெண்டுமே தப்பாக போயிடும். ஸோ எனக்கு அமைஞ்சது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஆக்டிங்க்கு அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து பயந்துட்டு இருக்கு, ரொம்ப பயந்த மாதிரி. எங்கேயுமே எப்போதும் பயந்த கேரக்டர் தான், பட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் அந்த துருன்னு இருக்கிற மாதிரி அந்த மௌனரகம் கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். இது கரெக்டாக அதே மாதிரி கேரக்டராக இருந்தது. கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட கேரக்டர். ஸோ அது பண்ணணும் போது அதில் நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அது யாருமே இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ப்ளஸ் ரொம்ப புதுசாக இருக்கணும்னு சொல்லணும், யாரும் இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரொம்ப அது வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நினச்சோம். ஸோ டேரக்டர் அட்லி வந்து என்கிட்ட வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அந்த அழுகிற சீனில் வந்து ஃபஸ்ட்டு வேறு வாய்ஸ் தான் பேசியிருந்தேன், நார்மல் வாய்ஸில். பட் ஒரு வாட்டி நான் அதை பண்ணி காமிச்சேன், இந்த வாய்ஸில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இன்னாங்க உங்களுக்கு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் நாங்கள் பண்ணி காமிச்சோம். ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே டோட்டல் யூனிட்டே சிரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆடியன்ஸும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் சேஞ்ச் ஆகி அது அப்படியே ஃபுல்லாக படம் முடிகிறக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் வந்து சரவணன் வந்து என்கிட்ட கேட்டார், வடகரை டைரக்டர். அவர் வந்து இந்த படத்தில் வந்து சுவாதி ஹீரோயின் எப்படி சார் இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சரவணன் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், வெங்கட் போவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். ஸோ எனக்கு கோவா படத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ். அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது வேணும், அந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதே பெரிய விஷயம். இல்லைன்னா எல்லாருமே வந்து புது ஹீரோயினாக போகலாம் அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அந்த ரோலும் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த படத்தில். இது நாங்கள் சுப்பிரமணியபுரம் பண்ண அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு பேரை விட இதில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேஜஸோட சரஸ்வதி சபதம் என்னோட அடுத்த ரிலீஸாக தான் இருக்கும். சரஸ்வதி சபதம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஒரு ஆக்டிங் ஸ்கோப் அந்த மாதிரி அதில் எதுவுமே இருக்காது. பட் வந்து நீங்கள் 2.5 hours சிரிச்சுட்டே இருக்கலாம். மங்காத்தில் வந்து நான் அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து அஜித் சாருக்கு முன்னாடி 5 ஹீரோ இருந்தது, அதில் நான் இருந்தேன். அப்புறம் வந்து மற்ற 4 பேர் இருந்தாங்க. பட் என் ரோல் ஏன் தெரியல, ஐ திங்க் அஜித் சாரோட ரோல் தான் என் ரோல் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தோடனே அந்த ரோல் எனக்கு இல்லை. நான் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்கார் ரோல் கேட்டேன். அது வந்து அவரே சிரிச்சிட்டாரு, உனக்கே மனசாட்சி இல்லாமல் போலீஸ் ரோல்லாம் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஸோ சண்டைலாம் எதுவுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் கெஸ்ட் ரோல் பண்ண நான் கேட்டிருந்தேன். பட் அப்போது எங்கேயுமே புதும் ஷூட்டிங் ரொம்ப போயிட்டு இருந்தாலும் அங்கே கெஸ்ட் ரோல் கூட போய் பண்ண முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து அவரோட செகண்ட் படத்தில் நான் இல்லைன்றது எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. அவரோட 3வது படத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பட் கதை அதுக்கு மாதிரி அமையணும். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து லைக் என்னோடய ரோலுக்கு வந்து வேறு பெரிய ஸ்டார்லாம் கூட பிளான் பண்ணாங்க. பட் ஃபைனலி வந்து அட்லி என் பேரை சொல்லும் போது உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ்.